இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய இன்றைய சிந்தனைக்கு யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 1 to 15 முடிய கொடுக்கப்பட்டுள்ளது. பெருந்திரளாய் மக்கள் இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்க கூடியிருந்தார்கள். இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டார்கள். இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். அப்பொழுதுதான் அவர்கள், நம்மால் 200 தெனாரியத்திற்கு வாங்கினாலும் போதாது என்றெல்லாம் சொன்ன பிறகு, உங்களிடம் உள்ளதை கொடுங்கள் என்று சொல்லி 5 அப்பங்களும் 2 மீன்களும், உண்டது பெண்கள் குழந்தைகள் நீங்களாக 5000 ஆண்கள். இந்த நிகழ்வில் நாம் மிக முக்கியமாக சிந்தனையில் வைக்க வேண்டியது ஒன்று. மக்களை பார்த்த உடனே இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம்? இது நமக்குள்ளே கடவுள் பொதிந்து வைத்துள்ள அடிப்படை உணர்வாக இருக்க வேண்டும். கடவுள் பொதிந்து வைத்துள்ளார். நம்முடைய சுயநல உணர்வுகளால் அதை மறைத்து விட்டோம். என்ன பொதிந்து வைத்துள்ளார்? பிறருடைய நலன்களை நாம் நினைத்து பார்ப்பது, பிறருக்கு என்ன நன்மை செய்யலாம் என்று திட்டமிடுவது, சோஷியல் ஒர்க். அது வெரி வெரி கிறிஸ்டியன் இன் இட்ஸ் பேசிஸ். அன்பானவர்களே, நமக்கு எப்பொழுதுமே மற்றவருக்கு என்ன நன்மை செய்யலாம், அது குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கலாம். அது முதன்மையாக கூட வைத்துக் கொள்ளுவோம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நம்மால் என்ன நன்மை செய்ய முடியும், என்ன நல்ல வார்த்தை சொல்ல முடியும், எப்படி நல்ல உறவை கட்டி எழுப்ப முடியும், அதற்கு நம்மால் ஆன செயல்கள் என்ன என்ன என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அயலார்களோடு, பங்கிலே அன்பியத்தாரோடு, பங்கு மக்கள் மற்றவர்களோடு நாம் எப்படி உறவை கட்டி எழுப்பலாம், என்ன நன்மை செய்யலாம், என்ன நன்மை செய்யலாம். உணவு கொடுப்பது, உடுக்க உடை அளிப்பது, இருக்க இடம் தருவது, இவைகளெல்லாம் அதனுடைய அடிப்படையிலிருந்து பிறக்கின்ற ஒன்று தானே. அவர்களுக்கு செய்தால் இயேசு சொல்லுகிறார், எனக்கே செய்தீர்கள். இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதன்மையான பாடம் அது. 2வது பாருங்கள், இப்படியெல்லாம் அவர்கள் உணவு உண்டதனால் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாக மலைக்கு செல்லுகிறார், தப்பித்து செல்லுகிறார். அவரை தலைவராக்க முயலுகின்ற வேளையில் அவர் தப்பித்து செல்லுகிறார். நம்மிடையே இருக்கின்ற பழக்கம் என்ன? நம்மை யாராவது தலைவர் ஆக்க மாட்டாங்களா? ஏக்கம். நம்மை பெரியவர்களாக கருத மாட்டார்களா? நம்மை முதன்மையானவராக கருத மாட்டார்களா? ஏக்கத்தோடு கனவிலே இருக்கிறார்கள். நான் அப்படி ஆக வேண்டும், இப்படி ஆக வேண்டும். உழைத்து நீ உயர வேண்டும் என்பது வேறு. ஆனால் உழைப்பும் இல்லை, நன்மை மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் இல்லை. ஆனால் மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும், தான் பெயர் எடுக்க வேண்டும், தம்மை மற்றவர்கள் உயர உயர சுமந்து கொண்டே போக வேண்டும். அது மனித தன்மை அல்ல, அது பேய்த்தன்மை. தலைமைத்துவத்தை நாம் விரும்பினால் இயேசு என்ன சொல்லுகிறார்? 20வது அதிகாரம் மத்தேயு நற்செய்தி 24, கடையனாக இரு, பணியாளனாக இரு, ஏங்காதே. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்வில் மற்றவர்களுக்கு நன்மை செய்வது எங்களுடைய இயல்பாக இருக்கட்டும். எங்களை பெரியவர்களாக்கிக் கொள்வதை விட மற்றவர்களை உயரச் செய்வதில் நாங்கள் முனைந்து செயல்பட அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.